வணக்கம். இது திருமணம் நடைபெற இயலாத ஒரு நிலையில் உள்ள ஜாதகம். இதை நம்ம எப்படி பிருகுநந்தி நாடி முறையில் கிரகங்களை பார்ப்பது அப்படி என்று இப்பொழுது நம்ம அதை பார்ப்போம். இது இதுக்குள்ள சூத்திரம், அதாவது ஃபார்முலாவை நாம் விதிமுறைகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இப்போ ஒரு சுக்கிரன் சனியுடன் ராகு, அதாவது கேது. இப்போ சுக்கிரன் சனியுடன் இருக்கக்கூடிய ராகுவையோ இல்ல சனியுடன் இருக்கக்கூடிய கேதுவையோ சம்பந்த பெறுமானால் ஆண்களுக்கு திருமண தடை பெறுவதில்லை, அதாவது திருமணம் நடைபெறுவதில்லை. இது எப்படி தொடர்பு கொள்கிறது என்றால் 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 நாடி முறையில் தொடர்பு கொள்ள வேண்டும். அடுத்தால செவ்வாய் சனியுடன் ராகுவோ இல்ல சனியுடன் கேதுவோ சம்பந்தப்பட்டு செவ்வாயும் சம்பந்தப்பட்டால் அது பெண்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்துகிறது. ஆனால் விதிமுறை, அதாவது இந்த விதிக்கு ஒரு விதிவிலக்கு என்று உள்ளவா, அப்படி இருக்கும்போது அந்த கிரகங்களை குரு பார்த்தால் இந்த பிரச்சனை இருக்காது. அவர்களுக்கு திருமணம் நடைபெறும், ஆனால் தாமதமாக நடைபெறும். அப்படி பார்க்கும்போது நாம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவருடைய ஜாதகத்தை நாம இப்பொழுது பார்ப்போம். ஆண்களுக்கு நம்ம திருமணத்தை குறிப்பவர் சுக்கிரன். அவர் ஆட்சி பெற்று அவருக்கு 3 சனியும் இருப்பது, சுக்கிரனுக்கு 12 கேதும் இருப்பது, சுக்கிரனுக்கு சனி கேது சம்பந்தம் நாடியின் விதிப்படி திருமணம் செய்து கொள்ளாத நிலையை அது தந்தது. இப்போ அது போன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஜாதகத்துல பாருங்க, அந்த சுக்கிரனுக்கு 2 ராகு, சனிக்கு 3 கேது, இதுவும் நாடியின் விதிப்படி திருமணம் செய்து கொள்ளாதவர்கள். மேலும் லக்னத்திற்கு 7 சனி ஆட்சி பெற்று லக்னாதிபதிக்கு 12, அதாவது லக்னாதிபதிக்கு 12 7ஆம் அதிபதி இருந்தாலும் திருமணம் நடைபெறுவதில்லை என்பதும் விதியாகும். இதன் நிலையில் சனி 7 ஆட்சி பெற்று லக்னாதிபதி சந்திரனுக்கு 12 7ஆம் அதிபதி இருப்பதால் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள். அடுத்து பாருங்க, இது தெய்வம் கணேசர் அவருடைய ஜாதகம், பிள்ளையார்களுடைய ஜாதகம். இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சுக்கிரனுக்கு 3 கேது நிக்கி, 9 சனி ராகு. இதனால் நாடியின் விதிப்படி திருமணமே செய்து கொள்ளாமல் மருத்து அடியில் பிரம்மச்சரியாகவே இருந்து அனைவருக்கும் அருள் பாவிக்கும் ஒரு தெய்வமாக விளங்குகிறார். இதுவும் இந்த ராகு கேது உடைய சேர்க்கையுடைய அமைப்பு தான் இது. அடுத்து சுவாமி ஐயப்பன் அவர்களுடைய ஜாதகத்தை பார்ப்போம். கலியுக வதரன். இந்த ஜாதகம் ரிஷப லக்கணம், 1ஆம் 6ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று 8, 11ஆம் அதிபதி குருவுடன் 11ஆம் ஆதிபத்தியம், அதாவது 11ஆம் பாவத்தில் இருப்பது விபரீத ராஜயோகம், அனைத்திலும் வெற்றி தரும் யோகம். 2, 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 9, 10ஆம் அதிபதி வர்க்கோத்தமம் அடைந்திருக்கின்றது நவாம்சத்தில். 7ஆம் அதிபதி செவ்வாய் 7 ஆட்சி ருஷக யோகம், மகா புருஷ யோகம். 3 ராகு, 7 செவ்வாய் ஆட்சி தைரியமிக்க அவதார புருஷர். லக்னாதிபதி சுக்கிரன் காலபுருஷ ராசியான மீனத்தில் 12ஆம் பாவத்தில் உச்சம் பெறுவது கலியுக வதரனாக கலியுகத்தில் வணங்கப்படும் தெய்வமாக காட்சி அளித்துக் கொண்டிருப்பார். 9ஆம் 10ஆம் அதிபதியான சனி 10ஆம் பாவத்தில் மூலதிரிகோண ராசியில் இருந்து மகா புருஷ யோகம் பெறுவது கலியுக கடவுளாக போற்றப்படுவார்கள். சுக்கிரனுக்கு 5 ராகு, 11 கேது, 12 சனி. இதனால் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து அனைவருக்கும் அருள் தந்து வாழ்கிறார். 5, 9ஆம் அதிபதி 10 பலம் பெறுவது கலியுக கடவுளாக காட்சி தருபவர். சனி மூலதிரிகுண ராசியில் வர்க்கோத்தவம் பெற்று மகா புருஷ யோகம் பெறுவது அபூர்வமான ராஜயோக நிலையாகும். சுக்கிரன் ஆண்களுக்கு திருமணத்தை நடத்தி தருபவர். அவர்கள் மூலதிரிகுண வீரான துலாத்திற்கும் 6 உச்சம் பெறுவது திருமணத்தை தராத நிலையாகும். எந்த கிரகத்தின் மூலத்திரிகுண வீட்டிற்கு அந்த கிரகம் 6, 8, 12 இருந்தால் அதன் ஆதிபத்தியம் பலன் பாதிக்கப்படும். சரி நண்பர்களே, இது பிருகுநந்தி முறையில் ரொம்பவும் சிம்பிளாக எடுக்கக்கூடிய ஒரு பலன். அந்த பலனே இவ்வாறு இந்த ஜாதகத்திற்கு பொருந்தி வருகிறது.
இதே மற்ற ஜாதகத்திற்கும் நீங்கள் உங்களுக்கு வகையில் சோதனை செய்து பாருங்கள். நிச்சயமாக இந்த விதிமுறை உங்களுக்கு 100% கை கொடுக்கும். அடுத்த ஒரு கட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.